யுனிவர்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. முதலமைச்சராக விஜய் பதவியேற்று விட்டார். ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கும்பல்கள் இருக்கு இல்லையா, அவர்கள் எல்லாம் பெரும் திளைப்பில் இருக்கிறாங்க. திளைப்புன்னா அவங்க மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு மூலமா பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, பச்சை பொய். எந்த ஆட்சிக்காக, எப்படிப்பட்ட அமைச்சர்களுக்காக, எப்படிப்பட்ட எம்எல்ஏக்களுக்காக மாற்றம் வேண்டும் என்று மக்கள் தானாக முன்வந்து ஓட்டு போட்டு இந்திய அரசியலையே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் கபலீகரம் செய்கிறார்கள் என்பதைத்தான் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். நான் நேரடியாக வைப்பது அந்த கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை வரப்பு செயலாளர்னு சொல்லுவாங்க நாங்க திராவிட இயக்கத்துல அப்படி ஒரு மேடையில பட்டிமன்றதுங்கள்ல ஒரு யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ராஜ்மோகன்ங்கிறவர். பார்த்தா இன்னைக்கு எழும்பூர் தொகுதியோட எம்எல்ஏ, அமைச்சர் வேற. நான் பேசுகிற இந்த நொடி வரை இன்னும் துறை ஒதுக்கப்படவில்லை. அவர்கள் நன்றி தெரிவிக்கிற கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தில் அவரு ஆதவு எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன பேசினாங்க, ஆனா உண்மை என்ன, அதைத்தான் நான் இந்த இதில் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு விஜய் வெற்றி பெற்றாச்சு, எல்லாம் முடிஞ்சது, விஜய் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி தர்மத்தாயின் மகன் இந்த ஏழைத்தாய் மகனை கூப்பிடுறாங்க. தர்மத்தாய் யாரு இதுல? விஜய் ஷோபா, தர்மத்தாயா ஷோபா. நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சனம் பண்ணல, ஆனால் அரசியல் கலந்து இருக்கிறதுனால தான் இந்த செய்தியை சொல்றேன். சோஃபா பாலிடிக்ஸ். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்புல, சோஃபா போகும் முன்னே சோஃபாவுக்கு பின்னே போவார் விஜய் அப்படின்னு சொல்றாங்களா. புஷ்பா பாணியரசன் சட்டமன்றத்திலே பேசினார், சோஃபாக்குள்ள என்ன இருக்கோ அது இருக்கு நமக்கு தெரியாது, ஆனா புஷ்பா படத்துல எல்லாம் இருக்கும், அதுதான் காட்சி, அதுக்கெல்லாம் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை பெரும்பான்மை இல்லாத ஒரு நேரத்தில் சென்னையில் இவர்கள் பேசுகிற போது இவர் ஏழைத்தாய் மகன் ஏழைத்தாய் மகனை தர்மத்தாய் மகன் கூப்பிட்டாராம். ஆனா உண்மை என்னன்றதா இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன் தோழர்களே. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவனுக்கெல்லாம் ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாது, அதிகாரத்திற்காக காத்து கிடந்த கழுகினை போல இருப்பவர்கள் தான் இவங்க. அவர்கள் வார்த்தைகள் மூலமாவே பாருங்களேன். அவர் சொல்றார், அப்படியே சொல்றாரு, நான் அப்படியே போனேன், தலைவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனேன், உள்ள சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சேன், உள்ள போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ எல்லாரும் வணக்கம் வச்சாங்க, நானும் வணக்கம் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டேன் உள்ள. திருப்பி பார்த்தா அப்படியே டேபிள்கள்லாம் உட்காந்துட்டு இந்த இடத்துல நீங்க உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் போனா மாண்புமிகு அமைச்சர் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே நான் ஆச்சரியத்துல அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டேன். பாருங்களேன், ஒரு சாதாரண மனிதனாக இருந்தவன் திடீரென்று மாண்புமிகு அமைச்சராக நான் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அடுத்த மாசம் வாடகை கட்ட வழி இல்லாத என்ன, அடுத்த மாசம் வாடகை கட்ட வழி இல்லாத எனக்கு அமைச்சராக்கிய அழகு பார்த்த அந்த பெருமகனுங்கிறார். சரி, அமைச்சராக்கிட்டா நீ கோடீஸ்வரன் ஆயிடுவியா? தான்ப்பா எல்லாரும் பேசுறது தானே சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி இறக்கும் போது அவர் பையில 300 ரூபா கூட கிடையாது. கணக்குல இந்தியன் பேங்க் கணக்குல 300 ரூபா, பையில 150 ரூபா கூட கிடையாது. காமராஜரை விட எளிமையா இருந்தார். காமராஜர் பண்ணையார்களிடம், பணக்காரர்களிடம், முதலாளிமார்களிடம், எஜமானர்களிடமும் அரசியல் பண்ணவர். அதெல்லாம் சாதாரண குடிசைகள் எல்லாம் கிடையாது. அண்ணா வாழ்க்கையோட ஒப்பிட்டால் காமராஜரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனோட வாழ்க்கை. அவங்கெல்லாம் ஏழைத்தாயெல்லாம் கிடையாது, ஏழை வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது கிடையாது. ஆனா அதே மாதிரி நீங்க என்ன அமைச்சராயிட்டீங்க அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு எல்லாம் மாறிடுமா? வாடகை. ஆனா நீங்க அபிடவிட்ல என்ன சொல்லியிருக்கிறீங்க பாருங்க. அபிடவிட்ல நீங்க பேசியிருக்கிறீங்க, எல்லாம் ஃபுல்லா டீட்டெயிலோட தான் சொல்றேன். ராஜ்மோகன் ஏழைத்தாயின் மகன், வாடகை கட்ட வழி இல்லாத தேர்தலை எப்படியா நீ சந்திச்ச? தேர்தலில் என்ன அபிடவிட் கொடுப்பாங்க, எதிர்கட்சி ஆகிவிட்டால் எதிர்கட்சிகள் என்ன செய்யும் என்கின்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த ராஜ்மோகன் அமைச்சராக பதவியேற்ற ராஜ்மோகன், அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? அபிடவிட்ல அவரே கொடுத்திருக்கிறது.
2 கோடியா சொத்து மதிப்பு. எழும்பூர் தொகுதி வேட்பாளராக பதிவு செய்கிற பொழுது அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சொத்து இதுதான் அப்படின்னு தாக்கல் பண்ணதுல 2 கோடி ஏழைத்தாயின் மகன் சொத்து மதிப்பா. அது போக என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் 23 லட்சம் ரூபா. இந்த ஏழைத்தாயின் மகனின் ஆண்டு வருமானம் 23 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறது. அதுபோக இந்த ஏழைத்தாய் ராஜ்மோகனோட பாவம் ஃபோர்டு கம்பெனி இருக்கு இல்லையா, ஃபோர்டு கம்பெனியோட ஃபிகோ கார் ஃபிகோ கார் அவர்கிட்ட இருக்குதான். எவ்வளவு ஏழை பாருங்களேன். ஃபோர்டுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஃபோர்டு காருக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகுது தெரியுமா? இருக்கிறதுலே ஒர்க்ஸ் வேகனும் ஃபோர்டுக்கும் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, மெட்டீரியலும் ஜாஸ்தி. இவங்க ஃபோர்டில் தான் போவாங்க காரில். அடுத்த மாதம் வாடகை கிட்ட வழியில் வக்கத்தை நாய் எங்கே போகுது பாருங்க போகும். அதில் ஃபோர்டு காரில் தான் போகிறாங்களாம். வங்கியில் லிக்யூடு கேஸாக 1,10,000 ரூபா கையில் இருக்கான். லிக்யூடு கேஸ் அவங்க எல்லாம் போக 1,10,000. அது போக இந்த ஏழைத்தாயின் மகன்கிட்ட மதுராந்தகத்தில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் வரும். மதுராந்தகத்தில் ரேட் என்ன தெரியுமில்ல, சென்னைக்குள்ள ஒரு குழி அப்படின்னு கணக்கு போட்டால் சதுரடி என்ன ரேட்டுன்னு தெரியுமில்ல சென்னைக்குள்ள, மக்களுக்கு தெரியும் பார்த்துங்கன்னா. இப்போ வெறும் 50 பவுனு தான் இருக்கும். 50 பவுனு தான். பாவம் யார்கிட்ட? ஏழைத்தாயின் மகன்கிட்ட. தர்மத்தாய் மகன் கூப்பிட்டார் இல்லையா, வெறும் 50 பவுனு. 2 கிலோ தான் வெள்ளி. 2 கிலோ வெள்ளி. வெள்ளி பொதுவாக வீடுகளில் பொம்பளைங்க குழந்தைங்க கொலுசுக்கு தான் போட்டிருப்பாங்க. 2 கிலோ வெள்ளி ஏழைத்தாய் மகன் வச்சிருக்கிறாரு. விருகம்பாக்கத்தில் ஒரு சொந்த வீடு இருக்கு. சென்னை விருகம்பாக்கம் தெரியும்ல, மதிப்புகள் அந்த வீட்டில் அந்த ஏரியாவில் வீடு கோடிகளில் போகும். அப்படி இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க ஏழைத்தாயின் மகனா கேஸு 2 கோடி, இது சொத்து மதிப்பு 2 கோடி, ஆண்டு வருமானம் 23 லட்சம், போகிறதுக்கு ஃபோர்டு காரு, பேங்கில் லட்சம் பணம், மதுராந்தகத்தில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இடம், 50 பவுன் நகை, 2 கிலோ வெள்ளி, விருகம்பாக்கத்தில் சொந்த வீடு. இன்னும் அமைச்சர் துறை ஒதுக்கலை. இவனுங்களை என்ன சொல்லி நம்ம பேசுறதுன்னு வைங்க. என்ற அஃபிடவிட்ல நீ சொன்ன கணக்கு தான் இந்த கணக்கு. நீ அப்படின்னா உங்ககிட்ட உன்னோட ஒரிஜினல் சொத்து மதிப்பு என்ன இருக்கும்? நீங்க எல்லாம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்குன்னு வெக்கமே இல்லாம மக்களை கூப்பிட்டுக்கிட்டு போக்கத்தை வயல பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குற பயலில் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பேசுற பேச்சா இது? அது போக சொல்றாங்களா, அப்படியே லயலாலாம் உட்காந்துருந்தாங்களாம். இந்த சைடு பெரம்பூர் தொகுதி, இந்த சைடு எழும்பூர் தொகுதி, இந்த சைடு வில்லிவாக்கம் எண்ணிக்கிட்டு இருக்கு. ஆதவ் வந்தாங்க. நீ சொல்லலைன்னா பெரம்பூரும் வில்லிவாக்கமும் எக்மோரும் தெரியாதுல்ல ஆளுகளுக்கு, அப்படித்தானே? உடனே ஆதவ் வந்தாரா, திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சான். எண்ணும்போது உள்ள பார்த்தா அப்படியே சொன்னாராம், விசில் சத்தம் கேட்குதுன்னாரு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? குளத்தூர்லேயே விசில் சத்தம் கேட்குதுன்னாரு. சரி கேட்கட்டும், பேசுறது தப்பு இல்லை. எதிர்கட்சி தலைவர்களை நீங்க தலைவர்களை விமர்சனம் பண்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து சொல்றாப்புல, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பணம் செலவழிச்சியிலே, அந்த செலவழிச்ச காசு மக்களுக்கு செலவழிச்சிருந்தா உனக்கு போட்டிருப்பாங்கல்லங்கிறாங்க. உனக்கு கூறுகிட்ட குப்பாயும்பாங்கல்ல. அவங்க தமிழ்நாட்டிலே ஒரு சட்டமன்றத்திற்கு அதிகமான தொகை செலவழித்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா குளத்தூர்ல. ஒரு மாவட்டத்திற்குள் என்னென்ன இருக்க வேண்டுமோ அத்தனை வசதி வாய்ப்புகளும் குளத்தூர் தொகுதியில் செஞ்சு கொடுத்துருக்குன்னு இருக்கும். 1000 கோடிகளுக்கான திட்டங்கள் இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் குளத்தூர் தொகுதியில் செய்திருக்கிறது என்கின்ற அத்தனை வட்டத்திலையும் செய்திகள் உள்ளது. அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் இந்த தொகுதியில் போட்டி போட வேண்டாம் என்று சொன்னபோது கூட நான் இந்த தொகுதியில் தான் போடுவேன் என்று மக்கள் மீது நம்பிக்கை வைத்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அங்க போட்டி போட்டார். ஆனால் மக்கள் எதற்காக ஓட்டு போட்டார்கள் என்பதை இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பயும் நான் சொல்றேன், தேதியை எழுதி வச்சுக்கோங்க. என்றாவது ஒரு நாள் வெளிவரும். சீமானை போல இது வெளிவரும். இது ஒன்றும் நிஜமான ஓட்டுக்கள் அல்ல. ஏன்னா நீங்க குளத்தூர் தொகுதியில ஏதாவது ஒரு வாக்குச்சாவடிக்கு சென்று
அந்த நீங்க ஓட்டு போடுவோம் இல்லையா, ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷின்ல எந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த சின்னத்தோட காப்பி ஒரு பேப்பர் கீழே விழுவுது இல்லையா, அதை எண்ணுவோம் நம்ம. ஏதாவது ஒரு தொகுதியில் உள்ள விழுந்திருக்க ஓட்டுல வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளை எடுக்க சொல்லுவோம். ஒரு 200 பூத் இருக்குன்னா ஒரு 157 பூத்துன்னு ஒன்று எடுக்க சொல்லுவோம். இந்த சைடு ஒரு 7வது பூத்துன்னு எடுக்க சொல்லுவோம். அதுகளில் போட்டு இந்த 2 ஓட்டில் இருக்கதை என்ன சொல்லுவோம். அதற்கு தேர்தல் சட்ட விதித்திலேயே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க. நீங்க உங்களுக்கு அப்புறம் தெரியும் விசில் சத்தை நீங்க எப்படி கேட்டுச்சு அப்படின்னு. அது போகணும்னு சொல்லவா, நீங்க எல்லாம் யாருங்கடா, ஏழை தாயின் தர்மத்தாயின் மகன், அவன் காருக்கு டாக்ஸ் கட்டாதவன் என்று வெளிநாட்டில இருந்து காரை இறக்கிட்டு வந்து அந்த காருக்கு டாக்ஸ் கட்ட முடியாத இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல சோறு எடுத்துட்டு போய் தமிழ்நாட்டை காக்க உட்காந்துருக்காங்களாம். அது எத்தனை வண்டி கார்ல, 30 கோடி ரூபாய் கார்ல பல 100 கோடிகளுக்கு உண்டான ஒரு அரண்மனையிலிருந்து அவங்க வந்து அப்படியே கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு, அவன் போட்டிருக்க ட்ரெஸ், மோடி போட்டிருக்க ட்ரெஸ் விலை எவ்வளவு தெரியுமா? நீங்கள் நானும் போடுற லட்சங்கள்ல. ஏன்னா அந்த லிஸ்ட் பேர் கூட என்னாலே கூட சொல்ல முடியும். விஜய்க்கு தச்சது யாரு? பிகில் படத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்கர்ஸ் வந்து தச்சது யார்? அந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன? எல்லாமே வெளியேறு. என்கிட்ட இருக்கு ரிப்போர்ட்ரு. எந்த டெய்லர் தைச்சாருங்கிற பேர் கூட என்கிட்ட. ஒரு முஸ்லீம் டெய்லர். எவ்வளவு விலை எல்லாமே வெளியெடுத்துல. இங்க வந்து யாரும் சொல்ல முடியும். நீங்கெல்லாம் ஏழை தாயின் மக, தர்மத்தாயின் மகளா? யாரை ஏமாத்திக்கிட்டு மக்கள் இதை நம்பி ஒரு கூறுகட்ட இன்னொரு குப்பை ஒன்று ஈரோட்டில் சேர்ந்திருக்கிறவன், பேர் வேண்டான்னு நினைக்கிறேன், 1,26,108 ரூபாய்க்கான செக்கு. இந்த தமிழ்நாட்டில் 8.58 கோடி மக்கள் தொகையில அவங்க பங்க கடன் அடைச்சிட்டானா. அவன் எதுக்கு கடன் அடைச்சிருக்கான் தெரியுமா? முதலமைச்சர் நிவாரண நிதிங்கிற பேர்ல அனுப்பியிருக்கிறான். அதனால ஏத்துக்கிடுவாங்க. நீங்க சின்ன பிள்ளைய கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. அதுல வந்து இவன் பங்கை கொடுத்துட்டானா, உடனே தமிழ்நாட்டோட கடன் அடைஞ்சிருமா? ஒரு நாள் பேப்பர் செய்தி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் எப்படி மேடையில உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாம எப்படி சொன்னானோ, இந்த தர்மத்தாயி வந்து ஏழைத்தாயியோட மகனுக்கு உண்டான தலைவர் இருக்காருல்ல, அவர் ஹெலிகாப்டர்ல தான் வருவாரு. ஹெலிகாப்டர் கூட இல்லை, அது கூட ஜெயலலிதா, பாவம் ஜெயலலிதா வந்ததுதான் தனி ஃப்ளைட்ல வந்து தான் இறங்குவார். பாவம் ரொம்ப ஏழை இல்லை, 50 பவுனும் லட்சம் ரூபாயும் கோடி சொத்துக்கள் இருக்கிறவங்க. என்ன வாழ்க்கடா வாழ்றீங்க நீங்க எல்லாம்? கிரவுண்டுக்குள்ள மக்கள்னு இருக்கிறீங்களா? இல்லை நீ இப்ப இன்னும் அமைச்சரா உனக்கு துறை ஒதுக்க முடியாமல் இருக்கிற பொழுதே இந்த பச்சை பொய்யை பந்தியில் பரிமாறுவது போல் மானங்கட்டத்தனமா பேசுறீங்களே நீங்கெல்லாம். இன்னும் காலம் இருக்கு, இது நிலைக்காது. ஆனாலப்பட்ட ஸ்டாலினுக்கே இந்த கெதி. நீங்கெல்லாம் ஒரு தூசு. மாற்றம்ங்கிறது இது ஏமா மாற்றம் இல்லை. உங்களுக்கு டிடிவி தினகரன் சொன்னதுதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாற்றம் இல்லை, துர்நாற்றம். விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. இந்த மாதிரி துர்நாற்றத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் பேர் சொன்னா தப்பாய் போயிடும். பார்த்து கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.